வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. 1000 வருடங்கள் தவம், ஒரு பெரும் சக்திய அந்த நாகம் அடைஞ்சிருந்துச்சு. ஆனா விதி வேற ஒரு கணக்க போட்டுச்சு. ஒரு பாம்பு ஒரு அழகிய பெண்ணா மாற முடியுமா? அதுவும் ஒரு மனிதனை காதலிச்சு அவனோட குடும்பம் நடத்தி வாழ முடியுமா? இது வெறும் மாயாஜால கதை கிடையாது. சீன புராணத்துல மறைக்கப்பட்ட, அதன் பிறகு ஒரு திரைப்படமா வெளியே வந்த திகில் கலந்த காதல் காவியம். வானத்து தேவதைகளையே மிஞ்சும் அசாத்திய அழகு கொண்ட ஒரு பாம்பு ராட்சசிக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் இடையேயான கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த மர்மமான கதை தான் தி லெஜெண்ட் ஆஃப் ஒயிட் ஸ்னேக், சீன புராண கதை. துரோகம், மந்திரம், யாரும் எதிர்பார்க்காத அதிரடி திருப்பம், கடைசியில சேராத காதலின் வலி, இப்படி பல திருப்பங்கள் இந்த கதை களத்துல இருக்கு. உங்க கற்பனை ஓட்டங்களுக்கு உயிர் கொடுங்க. காலம் கடந்து பின்னோக்கி பயணித்து அந்த கதை களத்துக்குள்ள நாம பிரவேசிப்போம். இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் மித்தாலஜிஸ், உங்கள் வழியில். பல காலங்களுக்கு முன்னாடி ஒரு சாதாரண சீன கிராமத்தில் நம்ம கதையுடைய கதாநாயகன் சூஷியான் ஒரு மிகப்பெரிய மருத்துவர்கிட்ட மருத்துவம் கற்றுக்கிட்டு வந்தான். அந்த மருத்துவர்கிட்ட பாடம் கற்று வந்த மாணவர்களில் சூஷியான் தான் தலை சிறந்த மாணவனாக இருந்தான். சூஷியானுக்கு தாய் தந்தை யாரும் இல்லை. ஒரு சின்ன மூங்கில் வீட்டில் தான் அவனுடைய வாழ்க்கை நகர்ந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம கதாநாயகன் நடு இரவுல மருத்துவத்துக்கு தேவையான சில மூலிகைகளை பறிச்சுக்கிட்டு கிராமத்தை ஒட்டி இருந்த நதியில படகுல தனியா போய்கிட்டு இருந்தான். இருள் போர்த்திய அந்த இரவை வானில் இருந்த அந்த நிலா கொஞ்சமா சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சூஷியான் படகுல பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கணம் தண்ணிய கூர்ந்து கவனிச்சான். நிலவோட வெளிச்சத்துல அந்த படகுக்கு கீழே வெள்ளையா ஒரு நீண்ட உருவம் நகர்ந்து போச்சு. இத பார்த்து அவன் அதிர்ந்து எழ அடுத்த கணம் கால் இடறி அந்த நதியில விழுந்துடுறான். பாவம் சூஷியானுக்கு நீச்சல் வேற தெரியாது. தண்ணியில அவன் பார்த்த உருவம் அவன் மனசை ரொம்ப பாதிச்சிருக்க தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியாம அவன் திணறிக்கிட்டு இருந்தான். வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில அவன் போராடிக்கிட்டு இருந்த அந்த தருணம் எங்கேயோ இருந்து மூச்சு காத்து அவன் உடம்புக்குள்ள பிரவேசிச்சுது. அவன் ஆச்சரியத்தோட சட்டுன்னு இமைகளை திறந்து பார்க்க ஒரு தேவலோக கன்னிகை முத்தத்தின் ஊடாய் அவள் மூச்சு காற்றை அவனுக்குள் நிரப்பிக் கொண்டிருந்தாள். நிலவின் வெளிச்சம் நீருக்குள் ஊடுருவி அவள் தேகங்களில் பட்டு எதிரொலிக்க அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவள் அங்க செழிச்சிகளை கண்ட நம் கதாநாயகன் சற்று தடுமாறிதான் போனான். அச்சமும் ஆச்சரியமும் அசாதாரண உணர்வும் எல்லையை மீற சூஷியான் நீருக்குள்ளே மயங்கி போனான். திடீர்னு கண் விழிச்சு பார்த்தப்போ சூஷியான் அவனுடைய வீட்டுல அவனுடைய பஞ்சனையில படுத்துக்கிட்டு இருந்தான். நடந்தது எதுவுமே புரியாம சூஷியான் விழி பிதுங்கி யோசிச்சுக்கிட்டு இருக்க சமையல் கட்டுல இருந்து சூடான சூப்பை எடுத்துக்கிட்டு தண்ணியில பார்த்த அதே பெண்மணி அவன் முன்னாடி வந்து நிக்கிறா. சூஷியானுக்கு நடக்கிறது எல்லாமே ரொம்ப வினோதமா இருந்துச்சு. அவனுடைய ஆச்சரிய பார்வையுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த அழகான பெண் பேச ஆரம்பிச்சா. என் பேரு பைசூஷன். நான் தூரத்து கிராமத்திலிருந்து வர்றேன். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க பெருசாக யாரும் இல்லை. நதிக்கரை ஓரமாக போய்கிட்டு இருக்கும்போது தான் தண்ணியில் நீங்கள் தத்தளிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். என் மூச்சை கொடுத்து உங்களையும் காப்பாற்றினேன். கிராமவாசிகள் கிட்ட விவரம் கேட்டு தான் உங்களை வீட்டுக்கும் கொண்டு வந்தேன். எனக்கு போக இடம்னு எதுவும் இல்லை. இருந்தாலும் இந்த இரவு மட்டும் இந்த மூங்கில் குடிசையில் ஒரு ஓரமாக தங்கிக்க உங்களுடைய அனுமதி வேணும் அப்படின்னு அந்த பெண்மணி கேட்க, ஒரு அனாதையுடைய வலி இன்னொரு அனாதைக்கு தானே தெரியும். மேலும் அவ இவனுடைய உயிரையே காப்பாத்தி இருக்கா. சூஷியானும் அந்த பெண்மணியை தாராளமா தங்கிக்கோன்னு சொல்லிடுறான்.
காலையில விடிஞ்சதும் அந்த பெண்மணி இவன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இருந்து காணாம போய் இருந்தா. சூஷியாங்குக்கு நடப்பது எல்லாமே ஒரு நெடுநீண்ட சொப்பனம் கண்ட மாதிரி இருந்துச்சு. அன்னைய பகல் முழுக்க சூஷியாங் அந்த பெண்மணியை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தான். நள்ளிரவுல நீருக்கடியில அவ கொடுத்த முத்தம் இவன் நினைவலைகள்ல புகுந்து தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அவனே அறியாம அவன் மனசுக்குள்ள அந்த பெண் மேல ஆசையும் காதலும் உண்டாகுது. இரவு மீண்டும் குடிலுக்கு திரும்பினப்போ அவன் கண்ணையே அவனால நம்ப முடியல. அந்த அழகிய பெண்மணி அந்த குடிலுக்குள்ள அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. மீண்டும் அவளை பார்த்த உடனே இவனுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு இனம் காணா உணர்வு. ஓடிப்போய் அந்த பெண்மணியை இறுக கட்டி பிடிச்சுக்கிறான். அவளும் அவனை தனக்குள்ள சேர்த்து இறுக அணைச்சுக்கிறான். இவங்க இறுக அணைச்சிக்கிட்டு இருக்கும் போதே காலத்தை நாம கொஞ்சம் வேகமா சுழற்றி விடுவோம். சில மாதங்கள் கழிச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் கணவன் மனைவியா அதே மூங்கில் வீட்டுக்குள்ள சந்தோஷமா நாட்களை நகர்த்திட்டு வந்தாங்க. எல்லாமே சரியா போய்கிட்டு இருந்த சமயத்துல இப்பதான் கதையில ஒரு திருப்பு முனை ஏற்படுது. இவங்க 2 பேரும் வாழ்ந்து வந்த அந்த கிராமத்துல ஒரு மிகப்பெரிய தொற்று நோய் பரவ ஆரம்பிக்குது. இந்த நோய்க்கு எந்த சீன மருத்துவராலையும் குணப்படுத்தும் மருந்தை கண்டுபிடிக்க முடியல. மக்களை காப்பாத்துறதுக்காக சூஷியானும் பல மருந்துகளை கொடுத்து பார்க்கறான். ஆனா அது யாருக்குமே பலனளிக்கல. இதனால சூஷியான் வருத்தப்பட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க இதை பார்த்த அவனுடைய மனைவி பைசு அவ கைப்பட ஒரு பிரத்யேக கசாயத்தை உருவாக்கி கொடுக்கிறா. இத நாளைக்கு நோயாளிகளுக்கு கொடுக்கும்படியும் சொல்றா. இவனும் அடுத்த நாள் இந்த கசாயத்தை சில நோயாளிகளுக்கு கொடுக்க ஆச்சரியமூட்டும் வகையில அந்த நோயாளிகள் எல்லோரும் வினாடி பொழுதுல குணமடைகிறாங்க. சூஷியாங் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். அவன் மனைவி கைப்பட செய்து கொடுத்த கசாயத்தை வச்சே அந்த மொத்த கிராமவாசிகளையும் காப்பாத்துறான். அந்த சமயம் அந்த ஊரு வழியா வந்த ஒரு புத்த துறவி மக்களுக்கு கொடுக்கப்படும் அந்த மூலிகை பானத்தை பருகி பார்க்கிறாரு. உடனே அவர் மனத்திரைக்குள்ள பல காட்சிகள் விரியுது. அந்த மருந்தை யார் கொடுக்கறதுன்னு கேட்டு வேக வேகமா சூஷியான் வீட்டுக்கு போறாரு. அங்க குடிலுக்கு வெளியே அமர்ந்திருந்த சூஷியான தனியா அழைச்சிக்கிட்டு போய், யாராலையும் சரிப்படுத்த முடியாத இந்த நோய்க்கு மருந்து உனக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேட்கிறாரு. உடனே சூஷியாங் சொல்றான், என்னுடைய மனைவிதான் மருந்து தயாரிச்சு கொடுக்கிறா. இதை கேட்ட உடனே அந்த துறவி சுத்தும் முத்தும் பார்த்துட்டு சூஷியாங் காதருகே போய், அன்பனே நல்லா கேளு, இந்த நோய்க்கு இந்த உலகத்துல மருந்தே கிடையாது. சாத்தான்கள் ராட்சசர்களுடைய உயிர் சக்தியை கொண்டுதான் இந்த நோயை தீர்க்க முடியும். உன் மனைவியே ஒரு ராட்சசிதான். அவளுடைய உயிர் சக்தியை எடுத்துதான் இத்தனை பேரை அவ காப்பாத்தி இருக்கா. அவ நடவடிக்கையில இருந்தே உனக்கு அது புரியும். என்னுடைய கணக்குப்படி பார்த்தா இந்நேரம் அவ அடிக்கடி மயங்கி விழுந்திருக்கணும். எப்பவுமே சோர்வா இருந்திருக்கணும். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைனா இதோ இந்த மந்திர மூலிகையில சிறு துணுக்கை எடுத்து அவ சாப்பிடுற உணவோட சேர்த்து கொடு. உனக்கு உண்மை அப்ப கண்டிப்பா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மூலிகைய அவன் கையிலேயே கொடுத்துட்டு துறவி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவ்வளோ நாளா அவன் கூட இருந்தது மனுஷி கிடையாது, ராட்சசின்னு துறவி சொன்னதை கேட்டு சூஷியான் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகிறான். இருந்தும் மனசுக்குள்ள ஒரு வேண்டுதல், அப்படி இருக்கக்கூடாதுன்னு. சோதனை செஞ்சிடலான்னு முடிவெடுத்த சூஷியான் இரவு உணவோட மூலிகையையும் சேர்த்து பைசூஷனுக்கு கொடுத்துடுறான். கொஞ்ச நேரத்துல தொண்டையை பிடிச்சுக்கிட்டு ஓடி போய் அறைக்குள்ள தன்னை தாழிட்டுக்கிறா பைசூஷன். அறைக்குள்ள இருந்த விளக்கோட வெளிச்சம் அவன் மனைவி மேல பட்டு அதிலிருந்து உருவாகிய நிழல் கதவுக்கு வெளிப்புறம் தெரிய, உள்ளுக்குள்ள பெண்ணா இருந்த அவன் மனைவி ஒரு மாபெரும் பாம்பா உருமாறினதை சூஷியான் பார்க்கறான். உடனே கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போனவனுக்கு உள்ள அவன் மனைவி இல்லை. அதுக்கு பதிலா அங்க பிரம்மாண்டமான ஒரு பெரிய வெள்ளை நாகம் இருந்துச்சு. தன்னோட நிஜ உருவத்தை தன் கணவன் பார்த்துடக் கூடாதுன்னு தான் பைசூஷன் அறைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். எஸ், இவ்வளோ நாளா சூஷியானுக்கு மனைவியா இருந்தது ஒரு பாம்பு ராட்சசி.
இத பார்த்த உடனே ஏமாற்றத்தாலும் அதிர்ச்சியாலும் நொறுங்கி போன சூஷியான் அங்கேயே இறந்து போறான். சிறிது நேரம் கழிச்சு மூலிகையோட வீரியம் குறைஞ்ச உடனே அந்த பாம்பு ராட்சசி மறுபடியும் மனித உருவம் எடுத்து சூஷியான் கிட்ட போய் அவனை எழுப்ப முயற்சி பண்றான். ஆனா காலம் கடந்து போச்சு. அவன் செத்து பல நிமிடங்கள் ஆகி இருந்துச்சு. பாம்பு ராட்சசி கண்ணீர் விட்டு கதறி அழுறா. தன் உயிர் சக்தியையே அவனுக்காக தியாகம் செஞ்சவ தன் உயிரை கொடுத்தும் அவனை காப்பாற்ற தயாராகியிருந்தா. தன் மொத்த சக்தியையும் பிரயோகிச்சு அவனை உயிர் பெற வைக்க முயற்சி பண்றா. ஆனா எதுவுமே வேலை செய்யல. கடைசியா அவளுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு குன்லுன் மலையோட உச்சியில மேகங்களுக்கு இடையில ஒரு மாபெரும் துறவியால பாதுகாக்கப்படும் அற்புத மூலிகை. காரணம், இறந்தவங்களுக்கே உயிர் கொடுக்கும் சக்தி அந்த ஒரு மூலிகைக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அந்த அற்புத மூலிகையை எடுக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதை பாதுகாக்க அதுக்கு பக்கத்திலேயே 2 மாயாஜால பாதுகாவலர்கள் எப்பவுமே இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் தாண்டி எப்படியாவது அந்த மூலிகையை கொண்டு வரணும். சட்டுன்னு பாம்பு ராட்சசி வான நோக்கி வேகமா குதிச்சு ஒரு மேகத்தை தன்வசப்படுத்தி அந்த மேகத்தின் ஊடே வேகமா குன்லுன் மலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சா. மலையை அடைஞ்ச பிறகு ஒரு மந்திர கதவு இருந்துச்சு. அந்த கதவை தன் சக்தியால திறந்த பிறகு உள்ளுக்குள்ள அந்த 2 காவலர்களும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. உடனே தன் உருவத்தை ஒரு பழங்கால சீன துறவி போல மாத்திக்கிட்ட பாம்பு ராட்சசி நேரா அவங்க கிட்ட போய், என் நண்பன் சீஜினை கூப்பிடுங்க, அவனை பார்க்க அவனுடைய பழைய நண்பன் வந்திருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இந்த 2 காவலர்களும் ஒரு சந்தேகத்தோட தலையை திருப்பின அடுத்த கணம் தன் உண்மை ரூபத்துக்கு மாறின பாம்பு ராட்சசி சட்டுன்னு அந்த அதிசய மூலிகையோட சிறு பகுதியை பிச்சு எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சா. இவன் மூலிகையை திருடிக்கிட்டு ஓடுறத பார்த்த அந்த காவலர்கள் பாம்பு ராட்சசியை தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரே பாய்ச்சல்ல பாம்பு ராட்சசியை சுத்தி வளைச்சு அந்த 2 காவலர்களும் அவளை கண்டந்துண்டமா வெட்டி வீசுறாங்க. ஆனா இவங்க வெட்ட வெட்ட அவ உடல் மீண்டும் மீண்டும் வளர்ந்துகிட்டே இருக்குது. நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து அங்க வந்து சேர்ந்த அந்த பெரிய துறவி காவலர்களை அமைதி காக்க சொல்றாரு. அந்த பெரிய துறவிக்கு ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இது ஏற்கனவே சாகா வரம் பெற்ற பாம்பு ராட்சசி. இவ ஏன் இந்த மூலிகைக்காக தன் உயிரையே பணயம் வச்சு படுத்துக்கிட்டு இருக்கான்னு யோசிக்கிறாரு. அந்த பெரிய துறவி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவளின் போராட்டத்தின் காரணம் அவளுடைய கண்கள் வழியாவே அந்த துறவிக்கு தெரிஞ்சது. முன் ஜென்மத்துல ஒரு சாதாரண பாம்பா இருந்த பைசூஷன் சாகிற நிலைமையில இருந்தப்போ இதே சூஷியான் தான் அவளை காப்பாத்தி இருக்கான். அங்க விட்டு போன பந்தம் தான் இந்த ஜென்மத்திலையும் தொடர்ந்து வந்திருக்குது. அவளுடைய பிறவி கடனை செலுத்த இந்த ஜென்மத்துல அவ உயிரை காப்பாத்த தான் இவ இன்னைக்கு இந்த இடத்துல இந்த நிலைமையில இருக்கான்னு துறவி புரிஞ்சுக்கிறாரு. ஒரு ராட்சசியா இருந்தாலும் இவளின் காதலின் ஆழத்தை புரிந்த துறவி அந்த மூலிகையை அவளை எடுத்துட்டு போக விடுறாரு. அவருக்கு தன் கண்ணீரால நன்றி சொன்ன பைசூஷன் வேக வேகமா மூலிகையை கொண்டு போய் சூஷியானுக்கு கொடுத்து இறந்தவனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிறார். மூலிகையால உயிர் பெற்ற சூஷியான் ஏற்பட்ட அதிர்ச்சியால தான் யார் என்னங்கிறதையே மறந்து போறான். பாம்பு ராட்சசியோட இருந்த எல்லா நினைவுகளும் அவனுக்கு மறந்து போகுது. எழுந்த சூஷியான் பாம்பு ராட்சசியை பார்த்து பயந்து தள்ளி போறான். இது பாம்பு ராட்சசிக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இவ என்னென்னமோ சொல்லி பார்க்கறா, ஆனா அவனால எதையுமே நினைவு கூற முடியல. அவன் உயிர் பெற்றதுல சந்தோஷம், ஆனா அவங்க உறவு மீண்டும் தொடருமா? அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டும் அவனுக்கு இவ யாருன்னே தெரியல. இவ்வளோ நடந்ததையும் அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்த அந்த புத்த துறவி முதல்ல இவர் ராட்சசி தான்னு கண்டுபிடிச்ச அந்த புத்த துறவி, போதும் பைசூஷன், உன் பிறவிக்கான கடனை நீ முடிச்சாச்சு, நேரம் வந்துடுச்சு, நீ ஏன் கூட வா, உன்னுடைய உலகத்திலேயே சேர்த்துடுற அப்படின்னு அந்த துறவி சொல்ல, இவளும் அவரோட கைப்பிடிச்சு அழுதுகிட்டே அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறா.
சூரியனும் அடிவானத்தை தொட்டு மறைய பைசூஷன் கடைசியா சூஷியான திரும்பி பார்க்கறா. அப்படியே அவங்க 2 பேரும் அங்க இருந்து மறைஞ்சு போறாங்க. இதோட இந்த சோகமான காதல் கதையும் முடிவுக்கு வருது. சைனீஸ் மித்தாலஜியில் இருக்கிற இந்த கதையை தழுவி ஒரு திரைப்படமும் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டிருந்துச்சு. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற வெவ்வேறு நாகரிகத்தில் உருவான புராண கதைகள் எல்லாத்தையும் இனிமே நம்ம சேனல்ல தொடர் பதிவுகளா வெளியிட போறோம். அதனால இந்த வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை லைக்ஸ் மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் வெளிப்படுத்துங்க. நன்றி.